நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா, சில வக்கீல்களுக்கு பிராக்டிஸ் இருக்காது, தேங்காய் மூடி வக்கீல்பாங்க. அது மாதிரி பழனிசாமி இன்னைக்கு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு. புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல புரட்சி தலைவர் காலத்திலேயே 80ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, அம்மா அவர்கள் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த நிர்வாகி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியே இழுத்து மூடிட்டு ஊத்தி மூடிட்டும்பாங்களா, அது மாதிரி. ஏன்னா புரட்சி தலைவர் 72 அந்த இயக்கம் கண்டது கருணாநிதி, அப்பொழுது முதலமைச்சர் இருந்த கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பாடுபட்டவர். அண்ணா அவர்கள் அவரை இதயக்கடி என்று அழைக்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவரால், அவரது உழைப்பால் அந்த இயக்கம் 67 ஆட்சிக்கு வந்தது. அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஆதரவளித்தார் தான் அன்றைக்கு முதல்வர் ஆனார் என்பது பழைய வரலாறு. 71 தேர்தலில் புரட்சி தலைவர் ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆனார். ஆனால் அந்த புரட்சி தலைவரை பொதுக்குழு என்ற பெயர்ல ஒரு 400-500 பேர் தான் இருப்பாங்க. அது போல அப்ப மாவட்டங்களே கம்மி தானே. இப்பதானே வேலூர் மாவட்டம் பலதான் பெரிய மாதிரி ஒரு 20 மாவட்ட செயலாளர்களை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கையில வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள். அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா பெயர்ல அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளரை அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை, இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பைலாவை உருவாக்கினார். ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிந்து விட்டு, அந்த அடிப்படை விதியையே தகர்த்தெறிந்து விட்டு செப்டம்பர் 12, 2017 பொதுக்குழு தான் ஒருங்கிணைப்பாளரை இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க அறிவிச்சவர் பழனிசாமி. அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளவு அமளி துமளி, நண்பர் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பாட்டில் வீசி, சோடா பாட்டில் வச்சு அது ஒரு ரவுடிகள் கூட்டம் போல நடத்தி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார். இப்பொழுது புதிய பயிலா என்னன்னா, எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதில் ஏற்கனவே 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியை குழி தோண்டி போய்த்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கே உருவாக்கி இருக்கார். எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம், இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பத்தி மடல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு. இவர் கலைகளை நீக்கி விட்டோங்கிறார். இவரே ஒரு பதர், ஒரு நச்சு செடி, துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த 2000 பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர், இரட்டை இலை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு விஷச்செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடல் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது. அதே மாதிரி அதிமுக 54வது ஆண்டு விழா, நாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது இடிஎம்கே வச்சு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவுகள்
வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்திலே ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு துரோகத்தை வீழ்த்துவோம். அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க, அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி, உண்மையான அதிமுகவை அழித்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் சோளிங்கரிலிருந்து சொல்கின்ற செய்தி. திமுக என்டிஏ அல்லாத மூன்றாவது கூட்டணி அமமுக அமைக்குமா? பாடம் முகிட்டு துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது. உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்லல, நடக்க போவதை 8 ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக 26 சட்டமன்ற பொது தேர்தல் இருக்க போகிறது. அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவர்கள் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்த போது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்தும் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகிறார். அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்பட்டியாக விழும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நேற்று உதயநிதி பேசும்போது பழைய அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க, புதிய அடிமைகளை இப்ப தேடிட்டு இருக்காங்க, எத்தனை அடிமைகள் வந்தாலும் எந்த பயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உதயநிதி. ஒரு திமுகவை சேர்ந்தவராக அவர் கருத்தை சொல்றார். ஆனால் ஊர்ந்து வந்து மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே குறி. தமிழகத்தில் கடன் சுமை அதிகமா இருக்குன்னு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தது நாங்கள் படிப்படியாக குறைச்சு வந்திருக்கோம். அதிமுக இல்ல, கடந்த காலங்கள்ல இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் எல்லாம் 26ல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கான வட்டியை கட்ட வேண்டியிருக்கும். இன்றைக்கு 3.5 லட்சம் கோடியாக இருந்தது 5 லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது. அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு, தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாடு. இங்க இன்னும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான சில இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவுதான். ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டுல ஊறுகாய் ஓரமா இருக்கணும், ஊறுகாவே சாப்பாடை சாப்பிட முடியாது. அது போல சமுதாயத்துல பின்தங்கிய பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது, இப்ப கல்வியில ஏழை எளிய மாணவர்களுக்காக படிப்புல, அது போல அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவது, அது போல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது, உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரஞ்சகமான வாக்குறுதிகளை அறிவித்து
அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும். பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும். அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் ஊரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்டாட்டி கையை நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்ற மாதிரி வலிப்புல கடை தேங்காய் எடுத்து வலிப்புள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முழிப்புதுங்கி நிக்கிறாங்களே. இன்றைக்கு கூட என்கிட்ட காஞ்சிபுரத்துல கேட்டாங்க, இதுவரை 1000 ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அறிவிக்கப்படும். அதே பிற்காலத்துல என்ன சொன்னாங்க, அதுக்கு தகுதி அடிப்பெல்லாம் வைத்து இப்ப தேர்தல் நெருங்கினதும் ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் மாத்துறாங்க. இது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி, நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள். அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க முடியும். அதுதான் உண்மை. ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்க கூடாது. அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்துல அறிவித்த 510 தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்களை தாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. ஆனா இப்ப ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழக கல்வி நிதி மற்றும் வளர்ச்சி நிதி எல்லாத்துலயும் வந்து குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மாற்றான் தாய் மனப்பொருமையோடு நடந்து கொண்டால் தேர்தலில் மக்கள் அதை பிரதிபலிப்பார். அதனால் பாஜக கட்சி இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு கல்வி நிதி போன்று மற்ற திட்டங்களை சரியாக நிறைவேற்றி தர வேண்டும். அதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார். இந்தி தட்டுலாம் கடுமையான சட்டங்கள் மூலம் அவர்கள் ஹிந்தி திருடர்களை தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக தான். அதான் எங்களது நிலைப்பாடு. 2026 தமிழகத்தின் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி ஆவார்னு சொல்லி நாகேந்திரன் பாவம் நண்பர் நயினார் நாகேந்திரன் அவரு பிறந்த நாள் நேற்றைக்கு தான் வந்துச்சு. அவருக்கு வாழ்த்து சொன்னான். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாது தேர்தல். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் உதவியோடு துரோகத்தை நாங்கள் வேரடி மண்ணோடு சாய்ப்போம். நாங்க நடுநிலையா தான் அதை பாக்குறேன். இதை ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளராகவோ இல்ல எனக்கென்று ஒரு எண்ணத்திலே பார்க்கிற ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு குடிமகனாக பார்க்கின்ற பொழுது அங்கு நடந்ததெல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மூலம், நிர்வாகிகள், பொதுமக்கள் மூலம் தெரிந்து கொண்டது மூலம் இது ஒரு விபத்து. அதே நேரத்தில் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதியரசர் தலைமையில சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க. அதை விசாரித்து உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதில் சதி இருப்பதாக
இங்கு யாரும் கருதவில்லை. சில அரசியல் கட்சிகள் அதை அரசியலுக்காக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அது திரு விஜய் அவர்கள் மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது, காவல்துறை மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது என்கிற எண்ணம் தான் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் மூலம் மற்றும் நண்பர்கள் மூலம் தெரிந்து கொள்வது, இதை நான் அரசியலாக பார்க்கவில்லை. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் விசாரணையின்படி உண்மை வெளிவந்தால் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த 49 உயிர்களை இழந்த குடும்பங்களும் அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும்.